பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம காராமணி வச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல வடுகம் வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி வடுகம் போட்டுக்கணும். வடுகம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, மிளகாத்தூள், உப்பு, புளி கரைச்சல், மஞ்சத்தூள், தேங்காய் பால் ஒரு 3 பதம் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது காராமணி நான் ஒரு விசில் விட்டதுக்கு நல்லா இப்படி ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதை வச்சுருக்க பாருங்கள். இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? மஞ்சப்பொடி. இப்போ நான் வீட்டில் போட்டது தாங்க. ஏற்கனவே நான் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதில் போய் பார்த்துக்குங்க எப்படி போடுறதுன்னு. நான் வீட்டில் போட்ட வடுகம் தான் இது. மாதிரி வடுகத்தில் காலிங் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் எல்லாமே சேர்ந்துருக்குதுங்க. நல்லா பொரிக்கிட்டுங்க. அந்த வடுகம் பொரிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க. குழம்பெல்லாம் வடுகம் போட்டு செஞ்சு பாருங்கள். குழம்புக்கு மாத்திரம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வடுகம் போடுறது ஈஸி தாங்க. அதை நான் யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் பொரிஞ்சிருச்சுங்க. சின்ன சாம்பார் வெங்காயம். சின்ன சாம்பார் வெங்காயம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது வதக்கும் போதே வடுகம் போட்டு வதக்கணும்னு நல்ல வாசனையாக இருக்குங்க குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தக்காளி நான் ஒன்றே ஒன்று வச்சுருக்கேங்க. தக்காளி சைஸ் இவ்வளோ சைஸ் தாங்க நான் போட்டிருக்கேன். சின்னதாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம புளி வேறு வைக்க போகிறோம் இல்லைங்களா? புளிப்பு அதிகமாக சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டோங்க. இது பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இது பாதி வெந்த ஒன்று தாங்க நம்ம காராமணி சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த காராமணி வேஸ்ட் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. நான் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்படியே மஞ்சப்பொடி, புளி கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் தான் போடுவேன். ஓகேங்களா? மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுவேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கறிவேப்பிலை நான் மேலே போடுறேங்க. அதுக்கு
இதுக்கு மேலே. நான் தாளிக்கு போடலை, இதுக்கு மேலே போடும். நல்லா வேகட்டுங்க. புளிக்கரைசல் ஊற்றுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம காராமணி போட போகிறோம். ஓகேங்களா? நம்ம காராமணி போட்டு போகிறோங்க. ஏன்னா நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது ஒரு 5 நிமிஷம் வந்து பாயில் ஆகணுங்க, கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. கொதித்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ 2 நிமிஷம் வச்சுங்க குழம்பு. பாருங்கள், இன்றைக்கி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு முடிச்சிட்டோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.